ஏய் கமாண்டா டாஸ்ட் பாஸ் பண்ணு குணா பாஸ் பண்ணியாடா ஏய் என்ன பாஸ் பண்ணடா குணா இங்க வா பாஸ் ஏய் வா பாஸ் ஏய் உள்ள வா ரெடி ஏய் பிரேக் டா ஓகேடா தாஸ் சார் இப்போதான் நம்ம காலேஜ் முத டிஸ்ட்ரிக்ட் ஃபைனல்ஸில் வந்திருக்கு. நான் ஒன்றை தான் நம்பியிருக்கேன் தாஸ். நீ தான் எப்படியா ஜெயிச்சு கொடுக்கணும். சார் நான் மட்டும் இல்லை, நீங்கள் வேணா பாருங்களேன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு கண்டிப்பாக மேட்ச் ஜெயிப்போம். நான் அதுக்காக சொல்ல தாஸ், பிஜி டீம் பசங்களை பற்றி உனக்கு சரியாக தெரியாது. முரட்டு பசங்க மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. என்ன செய்வாங்க? பாஸ் சுரேஷ் த கிரேட் பிஜி டீம் கேப்டன். நாளைக்கு எப்படி மேட்ச்சில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அதான் இப்போவே ஒரு வின்னிங் பார்ட்டி வச்சிட்டான். உங்களுக்கும் சேர் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். ஹலோ, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, பிரச்சனை பண்ணா போறீங்களா? சரிங்கண்ணா, போயிடுறேங்கண்ணா. ஒரு சின்ன டவுட்டுங்கண்ணா, இந்த நிலா வெளிச்சத்தில் ஆடி கற்றுக்குறீங்களே, நாளைக்கு காலையில் சூரிய வெளிச்சத்தில் கண்ணு கூசுமேங்கண்ணா, அப்போ எப்படிங்கண்ணா ஆட போகிறீங்க? இப்படியா? பாஸ் நான் தாஸ், த கிரேட் ராஜேஸ்வரி டீம் கேப்டன். ஆனாலும் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் பாஸ். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பார்ட்டியா? ஆனால் நாங்கள் ஜெயிக்கிற பார்ட்டிங்கண்ணா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பார்ட்டி. புரிஞ்சுதாண்ணா? கிளம்புங்கண்ணா. ஏய், எங்க வெயிட்டு தெரியாம பேசுற, வச்சுக்கிறோம் இரு. தாஸ் நான் சொன்னேன்ல. விடுங்க சார், நம்ம மேட்ச்ல பாத்துக்கலாம். வாங்கடா குணா, வாடா. எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. போங்க போங்க போங்க. நசீர் நசீர் ஓய் மதுரையில இருந்து உங்களை பாக்குறதுக்கு வந்தா கட்டையும் கையுமா விட்டா பொழந்துறீங்க போல இருக்கு. வேற மேட்டர்ரா. சரி அதெல்லாம் விடு. ஃப்ரெண்ட்ஸ், இவன் நசீர், எங்களோட 1ஆவதுல இருந்து ஒண்ணா படிச்ச உயிர் நண்பன். அப்புறம் என்னடா திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம்டா. எல்லாம் சீனியை கம்மியா போட்டு ஆத்துல. என்னடா திடீர்னு கல்யாணம்? என்ன லவ்வா? லவ்வா பாப்பா கூப்பிட்டாரு, இதான் பொண்ணுன்னாரு, இந்த தேதியில நிக்கான்னாரு, பத்திரிகை புடினாரு, எடுத்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ப்பா. டேய், அட்லீஸ்ட் ஒரு நாள் 3 நாளையாவது கல்யாணத்துக்கு வந்துருண்டா. டேய், நாங்க வராம எப்படிடா? இதோ பார், இவனை கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே, இவனை கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. என்ன ஒழுங்கா வந்து சேருங்க. டன் 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 டன்ரா கார்டன் வா. அண்ணாச்சி வந்தாங்க. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் வணக்கம். இவர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன். வணக்கம் சார். அப்படியா? இது என் பொண்ணு ராஜேஸ்வரி. ஹலோ. இது தம்பி பொண்ணு புனிதா. வணக்கம்மா. வணக்கம் சார். நீங்க போங்கம்மா. சரிப்பா போங்க. வாடி. தாஸ் தோ வந்துறேன். மேட்ச் ஆரம்பிக்கும் போது எங்க போற? 2 மினிட்ஸ் வந்துறேன். ஏய், மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன வாங்குறேன்ல, இந்தா எடுத்துக்கோ. என்னது இது? நம்ம டீம் ஜெயிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன், வெச்சுக்க. நீயே வெச்சு விடு. ஏய் குணா, என்னாச்சு? ஏய் கசக்காத. நானே ஊதி விடுறேன். ஒண்ணுல உட்காருங்க. நண்பர்களே, இன்னும் சில நிமிடங்களில் 2005ஆம் ஆண்டுக்கான மாவட்ட இறுதி கால்பந்தாட்ட போட்டி தொடங்கப்படவிருக்கிறது. இந்த போட்டியில் நெல்லை ராஜேஸ்வரி கலை அறிவியல் கல்லூரியும் கோவை பிஜி கலை அறிவியல் கல்லூரியும் மோதவிருக்கின்றன. கேப்டன் சுரேஷ் தலைமையில் கோவை பிஜி கலை அறிவியல் கல்லூரி அணியும் கேப்டன் அந்தோனிதாஸ் தலைமையில் நெல்லை ராஜேஸ்வரி கலை அறிவியல். தேங்க்யூ சார்.
மணி குணா, left flank. ஓகே தாஸ் நீ இறங்க வேண்டாம் இரு. சார் ஏய் என்னடி அங்க பாரு. பாய்ஸ் நீங்களா இறங்குங்க. ஏன் சார் குணா மேட்ச்ல ஆடக்கூடாது? தாஸ் அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீங்களா கிரவுண்டுக்கு போங்க. இல்ல, நீங்க போங்கப்பா. சொல்லுங்க, ஏன் இல்ல, குணா போங்கப்பா. ஆடக்கூடாது? அவன் ஆட முடியாது தாஸ். ஆட முடியாதா இல்ல ஆடக்கூடாதா? சொன்னா உனக்கு புரியாது தாஸ். நான் சொன்னா உங்களுக்கு புரியும்ல. நானும் மேட்ச்ல ஆடல. தாஸ் 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 நீ போய் ஆடுறா, எனக்காக நீ விடுறா. கடைசி நேர மாற்றம். ராஜேஸ்வரி அறிவியல் கலைக்கல்லூரி அணியின் கேப்டன் அந்தோணிதாஸிற்கு பதிலாக செல்வகுமார் களமிறங்குகிறார். நீதான் அந்த சுனாமிக்கு பினாமியா? எங்க உன் கேப்டன் பயந்துட்டானா? நண்பர்களே, ஆட்டம் தொடங்குகிறது. நடுவர் தயாராகிவிட்டார். மச்சான் சௌக்கியமா? ராஜேஸ்வரி காலேஜ் ஊத்திக்கும் போல இருக்க. அண்ணாச்சி அண்ணாச்சி யோ, என்னையும் கூப்பிட்டு அவனையும் கூப்பிட்டுருக்கீங்களா? கொஞ்ச நாள் தராதான தெரியவேனாம்ல? மச்சானா மச்சான். என் தங்கச்சி என்னைக்கு அவன் வீட்டுல புணமானாலோ அன்னையில இருந்து ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுல. என் ஜாதிக்காரன் என்ற ஒரே காரணத்தினாலதான் அவன் என்ன ஊருக்குள்ள உயிரோட திரிகிறான்ல. அவனை வச்சு விழாவை நடத்திக்கீங்களே. விழா நடத்துறாங்களா? விழா We want Anthony Das. 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 ராஜேஸ்வரி கலைக்கல்லூரி ஆதரவாளர்கள் தயவு செய்து அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தாஸ் வந்து விளையாடு வா. சார் என்ன கூட பாக்குற? ஒன்னையும் சேர்த்து தான் சொல்றவா. வாங்க. ஆர்ப்பாட்டத்திற்கு வெற்றி. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ராஜேஸ்வரி கல்லூரியின் கேப்டன் அந்தோணிதாஸும் வைஸ் கேப்டன் குணாவும் களமிறங்குகிறார்கள். பாத்துக்கலாம். விடு விடு. Let me get it right. Let me fix it tight. Gotta go,
இந்த எதிர்பாராத கோலால் ஆட்டம் பரபரப்பான நிலையை அடைந்துள்ளது. ஆட்டம் முடிய இன்னும் 4 நிமிடங்களே உள்ள நிலையில் 2 அணி வீரர்களும் வெற்றியை நோக்கி ஆக்ரோஷமாக ஆடத் தொடங்கியுள்ளனர். டேய் எனக்கே கார்டு கொடுப்பியா? அசோக் டென்ஷன் ஆகாத. இன்னும் அந்தோனிதாஸ் எழவில்லை. ஆட்டம் முடிய 3 நிமிடங்களே உள்ளன. தாஸ் ஒன்றும் இல்லையா? வெற்றி கோப்பையை அடைய இன்னும் 1 நிமிடமே உள்ள நிலையில் ஃப்ரீ கிக் வாய்ப்பு ராஜேஸ்வரி அணிக்கு தரப்படுகிறது. உன் மகளுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்துச்சு? அந்த பையன் சாதியை சொல்றதுக்கு நாக்கு கூசுதுல. பொம்பளை பிள்ளை எப்படி அதை வளர்க்கறது? இதுவே என் மகன் ராஜேஸ்வரியா இருந்தா அண்ணா அந்த நாய் அங்கேயே கொளுத்திட்டு வந்திருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். கொளுத்துறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அடுத்த முகூர்த்தத்துல புனிதாவுக்கு கல்யாணம். ஏரல் நாராயண பையனை நானே பேசி முடிச்சேன். இந்த பையல என்னம்மா காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் எப்படிமா நடந்துச்சு? இன்னைக்கு தாஸ் மட்டும் இல்லைன்னா நம்ம காலேஜ் மானமே போயிருக்கோம் தெரியுமாப்பா. நம்ம டீமே தாஸை நம்பி தான் இருந்துச்சு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறப்போ திடீர்னு தாஸ் விளையாட வரலன்னு சொல்லிட்டான். எல்லாருக்கும் ஷாக். மேட்ச் ஆரம்பிச்சு பிஜி டீம் அடிக்கிறாங்க வரிசையா கோல். எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நீங்க எப்போ ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒன்றும் இல்லை செல்லம், நீ சொல்லு. ஹோல் காலேஜ் வி வாண்ட் தாஸ்னு கத்துது. நீங்க வேற பாதிலேயே போயிட்டீங்க. நம்ம டீம்ல மொத்த பிளேஸும் தாஸ் இல்லாம ஆட மாட்டோம்னு சொன்னப்புறம் வேற வழியே இல்லாம தாஸை இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரியல் ஃபைட்டே. தாஸ் இறங்கி 2வது நிமிஷம் ஃபர்ஸ்ட் கோல், 5வது நிமிஷம் செகண்ட் கோல். ஸ்டூடண்ட்ஸ் கிளாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. We want Anthony Das!
என்னாச்சு? என்ன தனியா இருக்க? நான் தனியாக இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது? ராஜேஸ்வரி எப்பவுமே என் கூட தான் இருக்கா. அவள் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதே இல்லைடா. ஆனால் இன்னைக்கு எத்தனை தடவை என் பேரை சொல்லி கூப்பிட்டா தெரியுமா? டே எத்தனை நாளைக்குடா இந்த சாக்லேட் கொடுக்கறது, ஃபுட்பால் எடுத்துக்கிறது, ராத்திரி ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது? நீயாவது போய் லவ்வை சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேன் நாளைக்கே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருவோமா? நான் சொல்றது ஒரு விஷயமே இல்லைடா. அண்ணாச்சி மாதிரி ஒரு அப்பா, அரண்மனை மாதிரி வீடு, செல்வாக்கு, பெரிய ஜாதி, இது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு வி வாண்ட் தாஸ்ன்னு சொன்னா பாத்தியா? அந்த மாதிரி ஒரு வாட்டி ஐ வாண்ட் தாஸ்ன்னு சொல்லட்டும். அப்புறம் பாரு இந்த தாசை. அது வரைக்கும் அது வெறும் ஆசை தான். அத அழிச்சிடாத. அத அப்படியே தாஸ் கிட்ட கொடுக்கணும். தாஸ் கிட்டயா? இதுதான் நாளைக்கு நான் தாஸ் கிட்ட கொடுக்க போற லவ் லெட்டர். தாஸ் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கடா. ராஜி, தாஸ் காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணாச்சி தான். அண்ணாச்சி என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்க செய்யறோம். உன் கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. அண்ணாச்சியை போய் பார். தாஸ் இப்போவே அண்ணாச்சி வீட்டுக்கு போறோம். 2ல் 1 பார்க்குறோம். நீர் ஐயா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. நான் என்ன ஒரு வாரமா தூங்க? நான் என்ன கும்பகாரணம் பரம்பரை நினைச்சுக்கிட்டியாலே? என்னடா காலங்காத்தால அண்ணாச்சி வீட்டு வாசல ஹாரன் அடிச்சு விளையாட்டு காமிக்க? யோ, உங்க அண்ணாச்சி என் வாழ்க்கையிலே விளையாடுறாரு. நான் வாசல்ல விளையாட தப்பா? போயாங் கோவா. ஏய் தாஸ், ஏய் வணக்கம் அண்ணாச்சி. என்ன எடு? இங்க இல்ல உதட்டு கிட்ட. அண்ணாச்சி சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டான் அண்ணாச்சி. ஏய் போல. நானும் கிளம்புறேன். நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரட்டுமாண்ணே? அண்ணே நான் வரேன். என்ன வர மதினி. உனக்கு என்ன வேணும்? ஒரு பதில் வேணும். எதுக்காக என்ன காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னு தெரியணும். சாப்பிட்றப்ப பேசினா எனக்கு பிடிக்காதுல்ல. என் பொண்ணுக்கு அது தெரியும். ஆனால் நேற்று அவ தெரியாமல் பேசிட்டான். சாப்பிட்டு முடிக்கிற வரையும் பேசிக்கிட்டே இருந்தா. உன்னை பற்றி, நீ மேட்ச் ஆடினதை பற்றி, நீ ஆடினதுனால நம்ம காலேஜ் ஜெயிச்சதை பற்றி. இவ்வளவுதானா? என்ன அண்ணாச்சி, உங்க பொண்ணு சாப்பிடும் போது ஒரு வார்த்தை அவனை பத்தி பேசாதமன்னா கேட்டு போறாங்க. அதுக்கு போய் அவ பேசுனதுல தப்பு இல்லை, பேசுன விதம். என் பொண்ணு கண்ணை பார்த்தே அவ மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவன் நான். புரியுதுல? புரியுது. வர நெல்லு. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம், உனக்கு உன் படிப்பு முக்கியம்ல. நாளை காலையில் அசோசியேஷன் ஆஃபீஸ்க்கு வா. என்ன? எதுக்கு? ஒரு லெட்டர் தர்றேன் காமராஜ் காலேஜ் பிரின்சிபலுக்கு. என் பேரை சொன்ன உடனே உனக்கு அட்மிஷன் கிடைக்கும். இல்லை, வரமாட்டேன். இனிமேலாவது உங்கள் பொண்ணு சாப்பிட்றப்ப பேசாமல் பார்த்துக்கோங்க என்னை பற்றி.
ராஜி, இன்னும் காலேஜ் கிளம்பல? இது என்ன தெரியுமா? என்னோட கல்யாண பத்திரிக்கை. நானும் உன்ன மாதிரி தான் 15 வருஷத்துக்கு முன்ன ஜாதி விட்டு ஜாதி மாலை மாத்திக்க ஆசைப்பட்டேன். என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தடிச்ச பத்திரிக்கை தான் இது. எல்லாம் சரியாத்தான் நடந்துச்சு. உங்க அப்பாவுக்கு தெரியற வரைக்கும் கோயில்ல கல்யாண மாப்பிள்ளையா வந்து நின்னது நான் ஆசைப்பட்ட ஆனந்தம் இல்ல, உங்க அப்பா. இந்த தாலி என் சம்மதத்தோட என் கழுத்துல ஏறினதில்லை. நான் கதறி அழுது மயங்கி உங்க அம்மா மடியில விழுந்ததுக்கு அப்புறம் ஏறின தாலி தான் இது. வேறு ஜாதிக்காரன் பொண்டாட்டியா வாழறதை விட என் பொண்டாட்டியாவே சாவுங்கிறது தான் உங்க அப்பாவோட தீர்மானம். நான் உன் நன்மைக்காக மட்டும் சொல்லல, அந்த பையனுக்காகவும் தான் சொல்றேன். அவனை மறந்துடுமா? குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புமா. தாஸ், அண்ணாச்சி அண்ணாச்சி என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் நான் இன்னும் அதை ஏற்றுக்கல. ராஜேஸ்வரியும் என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாலான்னு தெரிஞ்சுக்கணும்ல.